எல்லோருக்கும் நம்முடைய ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சுதந்திர தினத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் நம்முடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்கின்றோம். தற்போது காவேரி கரையோர மாவட்டங்களான தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து விரிவான அறிக்கை சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பணியினை நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்கள் வருவாய்த்துறையுடைய அரசு செயலருடைய வழிகாட்டுதலோடு கமிஷனர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவர்களும் அந்த பணிகளை இரவு பகலாக கண்காணித்து வருகின்றார்கள். காவேரி நதிநீர் கால்வாய்கள் மற்றும் பிற நீர்நிலைகளில் நீர் வெளியேறும் போது நாங்கள் ஏற்கனவே உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கிய அறிவுரைகள் நீச்சல், மீன்பிடித்தல் மற்றும் பிற பொழுதுபோக்கு போன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபடக்கூடாது என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக நாம் ஓடுகிற தண்ணீரிலே நாம் நீச்சல் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று, குறிப்பாக தடை செய்யப்பட்ட பகுதிகளிலே நாம் மேற்கொள்ளக்கூடாது என்று கண்டிப்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அணைகளிலிருந்து தண்ணீர் அதிகமாக வெளியேற்றப்படும் போது தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி ஆற்றங்கரைகளில் குழந்தைகள் குளிக்கவும் மற்றும் விளையாடவும் அனுமதிக்கக்கூடாது எனவும் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும் என விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் மற்றும் வாகனங்கள் செல்லும் உயர்மட்ட பாலங்கள் மற்றும் ஆற்றின் குறுக்கே செல்லும் பாதைகளை அடையாளம் காண்பதற்கு தரைமட்ட பாலங்களில் எச்சரிக்கை பதாகைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் மத்தியிலே எந்தவிதமான பீதியும் ஏற்படக்கூடாது என்பதையும் பாதிப்புக்குள்ளாகும் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி நிவாரண முகாம்களில் தங்க வைத்திடவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளில் யாரும் கண்டிப்பாக செல்ஃபி எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் நீரோட்டம் அதிகமாக இருக்கும். அந்த புதிய தண்ணீரிலே அந்த நீரோட்டத்தினுடைய அளவு அவர்களுக்கு தெரியாது. ஆகவே கண்டிப்பாக செல்ஃபி எடுத்துக்கொள்கிற அந்த பழக்கத்தை அங்கே தடை செய்யப்பட்ட பகுதியிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அணைகளுடைய தற்போதைய நிலவரம்: மேட்டூரிலே நாம் 120.25 அடி, கொள்ளளவு 33.87 டிஎம்சி. மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரவு வினாடிக்கு 1,20,000 தற்போதைய கன அடி. 1,30,000 1,20,000 கன அடி. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம் வினாடிக்கு 1,08,000 கன அடி தற்போது வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அதேபோல பவானி சாகரிலிருந்து நமக்கு 40,000 கன அடி தண்ணீர் வரவு, அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம் 45,000 கன அடியாக இருக்கிறது. அமராவதியை பொறுத்தளவில் 11,968 கன அடி, வெளியேறுவது 11,629 கன அடி வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அதேபோல ஆழியாறு, அந்த ஆழியாறு பகுதியிலே வினாடிக்கு 6,081 கன அடி, வெளியேற்றம் 6,480 கன அடி. பெருஞ்சாலை அணைக்கு தண்ணீர் வரவு 12,265 கன அடி, வினாடிக்கு 30,360 கன அடி வெளியேறுகிறது. பிலிகுண்டு பகுதியில் இன்று காலை 9 மணிக்கு வினாடிக்கு 1,23,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. பிலிகுண்டுக்கு மேலே உள்ள கொள்ளைகால் பகுதியில் இன்று காலை 6 மணிக்கு வினாடிக்கு 1,48,000 அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெள்ள நீர் பிற்பகல் 4 மணிக்கு மேட்டூர் அணையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூரிலிருந்து வெளியேற்றப்படும் வெள்ள நீருடன் உங்களுக்கு நல்லா தெரியும், பவானி சாகர் மற்றும் அமராவதி, மேட்டூரோடு சேர்ந்து பவானி சாகர், அமராவதி, அந்த அணைகளிலிருந்து தற்போது திறக்கப்படும் நீரும் காவேரி ஆற்றில் சேரும். எனவே காவேரி ஆற்றில் மாயனூர் கட்டளை அணைக்கட்டில் வரும் வெள்ள நீரின் அளவு வினாடிக்கு 2 லட்சம் கன அடி வரை எட்டலாம்
என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே காவேரி கரையோரத்தில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சோ இது முக்கியமான, ஏன்னா நம்ம மேட்டூர் மட்டும் இல்ல, நம்மளுடைய பவானி சாகரத்தில் இருந்தும், அதே போல 3 இடங்களில் இருந்து வரக்கூடிய அமராவதி 3 இடங்களில் இருந்து வரக்கூடிய சேருவதனால 2 லட்சம் கன அடி வரைக்கும் நமக்கு இருந்ததுனால மிகவும் நம்ம தாழ்வான பகுதிகள், கரையோர பகுதிகள் அவங்கெல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே அவங்களுக்கு உணவு, மருத்துவ வசதி எல்லாமே தரப்படுகிறது. அந்த வகையில மக்கள் இதுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தற்போது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க தொடர்ந்து ஒலிபெருக்கிகள் மூலமாக, தண்டோரா மூலமாக அவர்களுக்கு அங்கே தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று நாமக்கல் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 276 மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு 2 நிவாரண முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் மற்றும் வாகனங்கள் செல்லும் உயர்மட்ட பாலங்கள் தவிர ஆற்றின் குறுக்கே செல்லும் பாதைகளை அடையாளம் காண்பதற்கு தரைப்பட்ட பாலங்களிலே எச்சரிக்கை பதாகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஊடகங்களாக மக்களுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். இந்த தரைப்பாலங்களில் முற்றிலுமாக இந்த நீர் மேலே செல்கிற போது அதில் போக்குவரத்து நாம் தடை செய்கிறோம். காவல்துறையும், அது இந்திய தீயணைப்புத்துறையும், வருவாய்த்துறையும், உள்ளாட்சித்துறையும் அங்கே இருந்து அதற்கான அறிவுரைகள், அங்கே பதாகைகளும் இருக்கும். அதை மீறி அவசரம் தான் போயிடலாம் அப்படின்னு அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது உயிர் பாதுகாப்புக்காக வைக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே அங்கு எங்கெங்கெல்லாம் தடை செய்யப்பட்ட தரைப்பாலங்கள் இருக்கிறதோ அந்த தடை செய்யப்பட்ட தரைப்பாலங்களிலே நீரோட்டம் பாலத்திற்கு மேலே செல்கிற போது அது மெதுவாகத்தான் செல்கிறது என்று நாம் போயிடக்கூடாது. திடீர்னு அதனுடைய நீரோட்டத்துடைய அளவு வேகமாக வருகிற போது அது ஆபத்தானது என்பதை ஊடக நண்பர்கள் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இன்றைக்கு பல்துறை மண்டல குழுக்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்டர் டிபார்ட்மெண்ட் ஜோனல் டீம்ஸ் அதுல நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இப்ப நிவாரண முகாம், தற்போதைய நிவாரண முகாம் நாமக்கல்ல 2 நிவாரண முகாம்கள், ஏறத்தாழ 78 குடும்பங்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஆண்கள் 99, பெண்கள் 141, குழந்தைகள் 36, மொத்தம் 276. கன்னியாகுமரியில ஒரு நிவாரண முகாம், தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் 23, ஆண்கள் 25, பெண்கள் 11, குழந்தைகள் 7, மொத்தம் 43. ஆக 319 பேர்கள் அதில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ வசதிகளை நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் சத்யகோபால் ஐஏஎஸ் அவர்களும், வருவாய்த்துறையுடைய அரசு செயலர் நம்முடைய அதுரை மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும், நம்முடைய கமிஷனர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவர்களும் இது தொடர் கண்காணிப்பு இருக்காங்க. அந்த நிவாரண முகாம் சில பேர் உறவினர் வீடுகளுக்கு செல்லக்கூட அவங்க விருப்பம் தெரிவித்தார்கள்னா அவங்களுக்கு உறவினர் வீடுகளுக்கும் அங்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளையும் அங்க செய்யறோம். அந்த முகாம் தயார் நிலையிலே நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். தற்போது நிவாரண முகாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே உங்களுக்கு செய்திகள் ஏற்கனவே நீங்க ஊடகம் மூலமா சொல்லியிருக்கிறீங்க. 6 தேசம் கிராமத்தில் 65 குடும்பங்களும், குன்னத்தூர் கிராமத்தில் 15 குடும்பங்களும், கீரிப்பாறை 23 குடும்பங்களும், ஐயக்கோடு கிராமத்தில் 27 குடும்பங்களும், அருவிக்கரை கிராமத்தில் 2 குடும்பங்களும், குமரன்குடி கிராமத்தில் 4 குடும்பங்களும், திருவட்டாறு கிராமத்தில் 11 குடும்பங்களும், குளித்தலை கிராமத்தில் 2 குடும்பங்களும், ஆக மொத்தம் 149 குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த தண்ணீர் வரத்தின் காரணமாக இந்த 149 குடும்பங்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசௌகரியம் இல்லாமல் அவரை பாதுகாப்பாக வைப்பதற்கு நாம் சொல்லியிருக்கோம். சென்னை மாவட்டத்தை பொறுத்த அளவில் நேற்று இரவுலாம் நல்ல மழை பெய்ஞ்சது. நமக்கு குடிநீருக்கு தேவையான தண்ணீர்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதிகபட்சமாக 85.20 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 53 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதேபோல சராசரியாக 50.36 மில்லிமீட்டர் மழை நமக்கு கிடைத்திருக்கிறது. அது எந்த விதமான ஒரு சேதாரம் இல்லாமல் நமக்கு மழைப்பொழிவு இருந்தது. இன்றைக்கு காலை கூட வானம் வாழ்த்துவதாக நமக்கு காலையில கூட மழைப்பொழிவு இருந்தது. இந்த சுதந்திர தினத்தில் அது நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. கனமழையினுடைய எச்சரிக்கை இப்ப நம்ம ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பற்றி சொன்னோம்.
என்னென்ன அறிவுரைகள் பொதுமக்களுக்குன்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ கனமழையிலான எச்சரிக்கை என்ன அப்படின்னா, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே 15/8/2018 மற்றும் 16/8/2018 ஆகிய 2 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்காள விரிகுடாவின் வடக்கு பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வங்காள விரிகுடா மீனவர்களுக்கான அறிவுரைகள், எச்சரிக்கை. வங்காள விரிகுடாவின் வடக்கு பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதோடு சேர்த்து மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைக்கு இணங்க நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்கள், வருவாய்த்துறையுடைய அரசு செயலர்கள், கமிஷனர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவர்கள், மானிட்டரிங் ஆபீசர்ஸ் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம மானிட்டரிங் ஆபீசர்ஸ் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைக்கு இணங்க நாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், அதேபோல திருவாரூர் அண்டு நாகப்பட்டினம், இந்த ஊர்களுக்கெல்லாம் உடனடியாக இன்றைக்கே நம்முடைய மானிட்டரிங் ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர் அவருடைய பெயர்களை நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்கள் சொல்வார்கள். அவங்கெல்லாம் இன்றைக்கே உடனடியாக அங்கே சென்று அந்த நிலவரத்தை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல அங்க நீர்வரத்துக்கான அந்த பகுதிகள் எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க யார் யாரு அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், மானிட்டரிங் ஆபீசர் என்பதை நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். ஆகவே உங்கள் ஊடகம் கடந்த முறை உங்களை சந்தித்து இது போன்ற மக்களுக்கான அறிவுரைகளை கொடுக்கிற போது ஊடக நண்பர்கள் சமுதாய பணியின் சமூக அந்த கட்டமைப்பிலே உங்களுடைய பங்களிப்புக்காக நீங்கள் அந்த செய்தியை வெளியிட்டு எந்த விதமான உயிர் சேதம் இல்லாமல் ஒரு பாதுகாத்தல உங்களுடைய பங்களிப்பும் ஒரு மகத்தான பங்களிப்பு. அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் ஏனால் ஊடகங்கள் தான் மக்களிடத்திலே ஊடுருவி சென்று இந்த கருத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் திரும்ப சொல்லுகிறோம், பொழுதுபோக்குக்காகவோ அல்லது விளையாட்டுக்காகவோ, நீச்சல் பயிற்சிக்காகவோ, ஆடு மாடுகளை குளிப்பாட்டுக்காகவோ, திருவிழாவுக்காகவோ நாம் ஆற்றில் நீரிலே இறங்கக்கூடாது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட பகுதிகளிலே யாரும் அந்த பகுதியிலே செல்லக்கூடாது. தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி அவர்கள் யாரும் செல்லக்கூடாது. சில இடங்களில் நாங்கள் கைது நடவடிக்கை கூட எடுத்திருக்கிறோம். அந்த தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி செல்றவங்களுக்கு கைது நடவடிக்கை கூட நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஏனால் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். செல்ஃபி அவாய்ட் பண்ண வேண்டும், நீச்சல் போன்றவர்களை அவாய்ட் பண்ண வேண்டும், ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவதை அவாய்ட் பண்ண வேண்டும், மீன் பிடிப்பதை அவாய்ட் பண்ண வேண்டும், வேடிக்கை பார்ப்பதை நாம் சுத்தமாக அவாய்ட் செய்ய வேண்டும். அந்த பகுதிக்கே நாம் செல்லாமல் நாம் தவிர்க்க வேண்டும். நம்முடைய உயிர் முக்கியம், உடைமைகள் முக்கியம் என்பதை நான் ஊடக நண்பர்கள் வாயிலாக அவர்களுக்கு வேண்டுகோளாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய அறிவுரையை அவர்களுக்கு, துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய அறிவுரையை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது வருவாய் நிர்வாக ஆணையாளர்கள் அந்த மானிட்டரிங் ஆபீசர்ஸ் சொல்வாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மிஸ்டர் டி.கே. ராமச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு டி.கே. ராமச்சந்திரன் ஐஏஎஸ், ஈரோடு மாவட்டத்துக்கு டி. உதயச்சந்திரன், ஈரோடு மாவட்டத்துக்கு டி. உதயச்சந்திரன், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு டாக்டர் ராஜீவ் ரஞ்சன், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அண்ட் செக்ரட்டரி டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மிஸ்டர் பிரதீப் யாதவ், தஞ்சாவூருக்கு மிஸ்டர் பிரதீப் யாதவ், நாமக்கல் மாவட்டத்துக்கு மிஸ்டர் விக்ரம் கபூர், நாமக்கல் மாவட்டத்துக்கு மிஸ்டர் விக்ரம் கபூர், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மிஸ்டர் குமார் ஜெயன், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மிஸ்டர் குமார் ஜெயன், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மிஸ்டர் சுனில் பலிவால், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மிஸ்டர் சுனில் பலிவால், திருவாரூர் மாவட்டத்துக்கு டாக்டர் கே. மணிவாசன், திருவாரூர் மாவட்டத்துக்கு டாக்டர் கே. மணிவாசன் அண்ட் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு டாக்டர் ராஜேந்திர குமார், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு டாக்டர் ராஜேந்திர குமார். இந்த மானிட்டரிங் ஆபீசர்ஸ் எல்லா பேருமே உடனடியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று அங்கு அனைத்து நடவடிக்கைகள் மேற்பார்வையிடணும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். இப்போ மாண்பு அமைச்சர் அது சொன்ன பல்வேறு நடவடிக்கைகளோடு
இன்னொரு முக்கியமான அலர்ட் ஸ்டேட் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா, ஏற்கனவே நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் சொல்லி நம்ம அது நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, சேலம், தர்மபுரி, தஞ்சாவூர், திருவாரூர் இந்தந்த மாவட்டங்கள்ல அவங்களை தயார் நிலையில நாங்க வச்சிருக்கோம். எந்த நிமிஷத்துல நம்ம தேவைப்பட்டாலும் அவங்களுடைய சர்வீசஸ் என்னமோ மாவட்ட ஆட்சியாளர்களும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டுமின்றி இந்த மாவட்டங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய SDRF பர்சனல் கூட தயார் நிலையில இருக்க சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம அவங்களே இன்வால்வ் பண்றோம். தேனி மாவட்டத்தில் கூட நாங்க தயார் நிலையில இருக்கோம். ஏன்னா அங்க தேனி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதலா மழை பெய்யும்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்த காரணத்தினால இந்த 2 இஷ்யூ. இந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளோட நமக்கு பாதுகாப்பாக ஒரு மீட்பு நடவடிக்கைகளுக்கும் நம்முடைய போர்ஸ் தயார் நிலையில் இருக்கு. வெள்ளம் மாதிரியான காலகட்டத்தில் மினிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் டிபார்ட்மெண்ட் நம்ம காவிரி ரிவர்ல எந்தெந்த நேரத்துல ஓவர்ஃப்ளோ வரும் எப்படிங்கறத டைம் டு டைம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் என்ன அப்டேட் பண்றாங்க, என்ன அப்டேட் கொடுக்குறீங்க? இப்போ நாங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுடைய நிர்வாகத்தில் உடனடியாக நாங்க மினிட்ஸ் டு மினிட்ஸ் ஃபாலோ பண்றோம். ஊடகங்களை நாங்க தேவையான நேரங்களில் சந்திக்கிறோம். ஊடகங்களுக்கு நாங்க மினிட்ஸ் டு மினிட்ஸ் ரிலீஸ் கொடுக்க முடியாது. தேவையான நேரங்களில் இப்ப இன்னைக்கு சுதந்திர தினம் கொடி ஏற்றின உடனே நேரம் உங்களை சந்திக்கிறோம். அதே போல 2 தினங்களுக்கு முன்னாடி உங்களை சந்திச்சோம். இப்போ வாட்டர் ரிலீஸ் எக்ஸஸ் வரும்போதோ அந்த நிலையை கடக்கிற போது, ஏன்னா நாங்க சந்திக்கிறதுனால இப்ப ராத்திரி கூட நாங்க சந்திக்கிறது தயாரா இருந்தோம். ஏன்னா மக்கள் ஒரு பீதி ஆயிடக்கூடாது. ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட போற இதை தடுப்பதற்கு நாங்க கொடுக்கிறோம். பட் ரெகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் மானிட்டரிங் ஆபீசர்ஸ் நாங்க உடனடியா மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கே ஃபீல்டுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிட்ஸ் டு மினிட்ஸ் நாங்க கண்காணிப்பு பணிகளையும் அவங்களுடைய மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஆட்சியருக்கும் நாங்க அந்த பணிகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஊடகங்களுக்கு ரிலீஸ் நாங்க தேவையான நேரங்களை சந்திக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர்ஸ் கூட உடனடியாக சொல்றாங்க சார். ஆமா, மாநில லெவல் வரும்போது அதான் இப்ப என்ன டெஃபினட்டா இப்ப ஊடகங்கள் உங்களோடு நாங்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்வது நீங்கள் மக்களுக்கு அதை சொல்றது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்க கேட்கறீங்க. இப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இப்ப உதாரணத்துக்கு நமக்கு 32 வருவாய் மாவட்டங்கள் இருக்குதுன்னா இது ஒட்டுமொத்தமா நமக்கு ஒரு பருவமழை இல்ல. இது இந்த தண்ணீர் தென்மேற்கு பருவமழை அந்த பகுதியிலிருந்து நமக்கு வருது. இப்போ இது நம்ம பகுதியில் பெய்ந்த மழை இல்ல, அந்த பகுதியில் பெய்ந்து நமக்கு வருது. இதை நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அன்றைய நிலவரத்தை பற்றி ஊடகங்களை சந்தித்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நேற்று சேலம் கலெக்டர் சந்திச்சாங்க, நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சாங்க. அதனால நாங்க ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ அதெல்லாம் நாங்க தொகுத்து உங்கள்கிட்ட சொல்றோம். என்னென்ன சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறோம், என்னென்ன அறிவுரைகள் கொடுக்கிறோம், என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம், என்ன எச்சரிக்கை இருக்கு. சோ இது ஒரு கன்சால்டேட்டா நாங்க உங்களுக்கு சொல்றோம். இன்னும் தேவை பட்சத்துல இப்ப இன்னும் தேவைப்படுகிற போது எங்களுக்கு அதுக்குரிய இண்டிகேட் வரும்போது நாங்க உங்களை இரவும் பகலும் சந்திப்போம். உங்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் அச்சம் கிடையாது. அதனால இரவு பகலாக உங்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான செய்திகளை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த நிலை வருகிற போது உங்களை சந்திப்போம். ஆனால் பணிகள் தொடர்ந்து மினிட்ஸ் டு மினிட்ஸ் நீங்க சொன்ன மினிட்ஸ் டு மினிட்ஸ் அப்டேட் இருக்கும். நீங்க வேணா மாவட்ட ஆட்சியர்கிட்ட செக் பண்ணிக்கலாம். இங்க இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா, நீங்க என்ன பணிகளை ஏற்படுத்திருக்கிறீங்க. இப்ப நாங்க சொன்ன இந்த நாமக்கல், தர்மபுரி இந்த ஏரியாக்கெல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். அவங்க அப்டேட் சொல்லுவாங்க. அது இப்ப மழை அளவுன்றது வேற, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. மழை அளவுன்றது வேற, அதுதான் அவங்க கொடுத்ததான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது அணையிலிருந்து நீர் வெளியேறுகிற போது கரையோரங்களிலும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரும். இப்ப மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாவட்டம் முழுவதுமே நமக்கு பாதிப்பு வரும். இந்த தண்ணீர் வருகிற போது நம்ம கரைகளை பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் அப்படின்றது இருக்கிறோம். எங்கேயும் உடைப்பு இல்லாம நம்ம கண்காணிக்கின்றத நம்ம சொல்றோம். இப்ப இதுல கன்னியாகுமரியில நீங்க அந்த உடைப்பு நீங்க செய்திகள்லாம் வெளியிட்டு இருக்கிறீங்க. அதுக்குரிய நடவடிக்கைகள் இரவோடு இரவா நம்ம மேற்கொள்ள சொல்றோம் நம்ம.
சோ மழை பொழிவுன்றது வேற, அணையிலிருந்து நீர் வெளியேறது வேற. இப்ப அவங்களுடைய கொடுத்த எச்சரிக்கையை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். IMD சொன்ன எச்சரிக்கை தான் சொல்லியிருக்கோம். சென்னையில என்ன வருது இப்போ? சென்னைக்கு ஒன்னும் ஏரி எல்லாமே காவேரி. இப்ப நமக்கு வந்து முல்லை பெரியாறுல நம்ம இப்ப திறந்து விடுறது வந்து இடுக்கிக்கு தான் போகும். இப்ப அதை கூட நல்ல கேள்விதான். இப்போ முல்லை பெரியாறுல நமக்கு வரக்கூடிய தண்ணீர் வந்து இடுக்கிக்கு போகாம நம்ம சேமிச்சு வச்சு நம்ம சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களுக்கு கொடுக்கறதுக்கு, வைகையில கொடுக்கறதுக்கு அந்த முயற்சிகள் கூட முதலமைச்சருடைய அறிவிக்கிறங்க நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். தண்ணீர் வந்து வீணாகாமல் சேமிக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறது வந்து காவேரி தான். இந்த அமராவதி ஆகட்டும், பவானி சாகர் ஆகட்டும், மேட்டூர் ஆகட்டும், இது பண்றோம். அப்புறம் கன்னியாகுமரியில வந்து திறந்து விடக்கூடிய தண்ணி, இது வந்து அணையில நீர் நிரம்பி அந்த தண்ணீரை வெளியேற்றுகிற போது பாதுகாப்பாக வெளியேற்றப்பட வேண்டும். இதுக்கு வந்து அலர்ட் கொடுப்பாங்க. மாவட்ட நிர்வாகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அலர்ட், செகண்ட் அலர்ட், தேர்ட் அலர்ட் கொடுப்பாங்க. அது தண்டரா மூலமா சொல்லுவாங்க, ஒளிபெருக்கி மூலமா சொல்லுவாங்க. எங்க கிராம நிர்வாக அலுவலர், எங்களுடைய கிராம உதவியாளர், அவங்க எல்லாம் முழு நேரம் இரவு பகலா அந்த பணியில இருப்பாங்க. அதனால இது வந்து இப்ப நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தான் பொதுவாகவே நமக்கு தேவையான நீர் அளவு 60% கிடைக்கும். தென்மேற்கு பருவமழைன்றது வந்து நமக்கு அவ்வளவு கிடைக்காது. நமக்கு அண்டை மாநிலங்களில் கிடைத்த அந்த நீர் வந்து நம்ம அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து பாதுகாப்புக்காக தொடர்ந்து விடுறாங்க. நம்ம ரெடியா இருக்கோம். சொல்லலாம் சார், சொல்லலாம். காவேரி வாட்டர் நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப நம்ம இந்த காவேரி சிஸ்டத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த தண்ணி டேங்க் சிஸ்டத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில கடலுக்கு போகுது. சில பகுதியில் இப்ப நம்ம கொள்ளிடம் வழியா நிறைய நமக்கு கடல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கெங்க வாய்ப்புகள் இருக்குதோ அந்தந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பல்லாண்டுகளாக நம்ம இந்த டேங்க் சிஸ்டம் உருவாக்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புதுசா பண்ணக்கூடியது சிலது பிடபிள்யூல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு எங்கெங்க சாத்தியக்கூறுகள் இருக்கோ அந்த இடத்துல அந்த வேலை கூட நடப்பாங்க. நேற்று ராத்திரி திட்டம் இல்ல, இப்ப நம்ம காவேரி ஆற்றில இருந்து தண்ணி போகக்கூடிய சமயத்துல திருச்சியிலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 டேங்க்ஸ்க்கு இந்த தண்ணி போகும். அங்க சேமிப்பு நடக்குது. அதே மாதிரி தஞ்சாவூர்ல சில டேங்க், திருவாரூர்ல சில டேங்க், நாமக்கல்ல நாகப்பட்டினத்துல சில டேங்க், எல்லா டேங்க்ஸும் ஃபில்அப் பண்ண பிறகுதான் அந்த சில வாட்டர் நமக்கு கடலுக்கு போகும். சோ ஏற்கனவே நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது மட்டுமின்றி பிடபிள்யூல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துருக்கு. நம்ம ஒரு பேசன்ல இருந்து இன்னொரு பேசனுக்கு நம்ம வாட்டர் டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகுதான் அது நம்ம பண்ண முடியும். இப்ப அதுக்கு கூட பிடபிள்யூ நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த திண்டுக்கல் பக்கம் நம்ம இந்த தண்ணி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. அது முடிஞ்ச பிறகு இந்த வருஷத்துக்கு அது பிரயோஜனம் இன்னைக்கு நடக்கக்கூடிய மேஜர் ப்ராஜெக்ட். இந்த பேசன் ப்ராஜெக்ட் will not happen just like that. It is a major project of investigation is happening. இப்போ வரக்கூடிய ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய சிஸ்டத்துல அனைத்து டேங்க்ஸ் அதுக்கு மேலதான் நமக்கு சர்ப்ளஸ் ஆன வாட்டர். இந்த சர்ப்ளஸ் ஆல்சோ you should understand the flow is quite heavy from the upstream. அதனாலதான் தண்ணி போயிட்டு இருக்கு. It's also a hydrological system. கொஞ்சம் தண்ணி டெஃபினட்டா கொஞ்சம் கடலுக்கு போய் இல்ல. இப்ப அதான் உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்றேன். இப்ப நீங்க செய்தி போடும்போது என்னன்னா வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்னு போடுறீங்க. உடனே மக்கள் வந்து பீதி ஆவாங்க. அதோட என்ன போடணும்னா, இப்போ காவேரி அந்த ஆற்றுப்படுகையுடைய கெப்பாசிட்டி, கேரிங் கெப்பாசிட்டி சில இடங்கள்ல 3 lakhs, சில இடங்கள்ல 4 lakhs. ஆனா இப்ப நமக்கு வர்றது எக்ஸ்ட்ரீமா நம்ம கணக்கு. இப்ப அந்த 3 அமராவதி, பவானி சாகர், மேட்டூர் இதெல்லாம் வந்தா கூட 2 லட்சம் கன அடி வரை தான் எட்டலான்றது தற்போதைய நிலை. அப்ப நமக்கு டிஸ்ட்ரிக்ட் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. நீங்க வெள்ள அபாயம் அப்படின்னு போட்டோம்னா என்னன்னா மக்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பயந்துருவாங்க. அதோட நீங்க இதை போடலாம். நீங்க இந்த செய்தியும் நீங்க வந்து ஊடகங்கள் மூலமா போடுகிற போது அது வந்து மக்களுக்கு இன்னும் வந்து ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்வதாக அமையும். ஆகவே கேரிங் கெப்பாசிட்டி நம்ம 3 lakhs 4 lakhs இருக்கு. 3 lakhs to 4 lakhs. சில இடங்களில் 3 lakhs இருக்கும், 3.5 இருக்கும், அப் டு 4 lakhs இருக்கு. ஆனா நமக்கு இந்த 3 அணையிலிருந்து திறந்து விட்டும் கூட 2 லட்சம் வரைக்கும் தான் எட்டும். இன்னும் வந்து சேரல. 2 லட்சம் வரை கன அடி தான் இருக்கு. ஸோ வி ஆர் சேஃப். ஸோ அதை வந்து மக்களுக்கு சொல்லலாம் நம்ம.
வெள்ள அபாயம் அப்படின்னா என்ன ஊருக்குள்ள பூந்துருச்சு போல அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்ல. இது டேம்ல இருந்து தண்ணீர் வெளியே இருந்து நீர் திறந்து விடப்படுகிறது. கரையோரம் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறது, நீச்சல் பயிற்சி எடுக்கிறது, குளிக்க போறது, திருவிழாக்காக கொண்டாடுறது, ஆடு மாடுல குளிப்பாட்டுறது, மீன் பிடிக்கிறது, வேடிக்கை பார்க்க போறது, இதெல்லாம் சுற்றிலுமா நம்ம அவாய்ட் பண்ணணும். இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பும் அந்த உயிரை காப்பாத்துறதுல, உடைமைகளை காப்பாத்துறதுல, மக்களை பாதுகாப்பாக வழி நடத்துறதுல அரசோட சேர்ந்து ஊடகங்களுடைய பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.